இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். சீமான் பேசுறது ரொம்ப நாகரிகற்ற லெவல்ல எக்ஸ்ட்ரீம் போறாரு. எல்லாத்துக்கும் போகிற மாதிரி பேசுறாரு. ஒரு தவறான போக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. எப்படி சார் போகட்டும், எங்கேயாவது போய் இடிச்சு கீழே கதை முடிஞ்சு போயிடும். கலவரத்தை தூண்டு நினைக்கிறாரு. இந்த கவர்மெண்ட் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி யாராவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக பணத்துக்காக வேஷம் போடக்கூடிய கும்பலை நீங்க என்ன பண்ண முடியும்? பேசுவாங்க. அது சட்டத்தின் முடிவு, சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட முடியாது. இந்த மாதிரி டிஃபேட்ல பேசி சீமானை வளர்த்திட்டு இருக்காங்க. எல்லாருமே தேவையில்ல வளர்த்திட்டு இருக்காங்க. விட்டுட்டு போய் யாரும் கண்டுக்காக போடுங்க பாருங்க. நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது. யாரும் கண்டுக்காக விட்டா என்ன பண்ணும்? ரொம்ப நேரம் குறைச்சி தொண்டை மங்கி போய் என்ன பண்ணு கடைசியா ஒரு மூலையில எங்கேயும் ஓரம்பு உட்காந்து. திமுக பதவியிலேருந்து இறக்குன்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனியாக இப்போ ஒவ்வொரு கட்சியாக வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் கூட ஆதவர்ஜனாவை கை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சார் திமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம். திமுகவுடைய ஆலமரம், அந்த ஆலமரத்தை வீழ்த்துவதற்கு எந்த கட்சியும் முளைக்க வரல. திமுகவை அழிப்பதற்காக எம்ஜிஆர் சதி திட்டம் பண்ணாரு, ஜெயலலிதா பண்ணாங்க, பல பேர் பண்ணாங்க. எல்லாம் எங்க கிரானே தெரியல. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு SR பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றின ஒரு சர்ச்சை பேசும்போதெல்லாம் போயிட்டு இருக்கு, விவாதமாகவும் போயிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 15 வருஷமா பெரியாரை போற்றி புகழ்ந்துட்டு இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுறாரு. பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெரியார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் மட்டும் பார்க்கல, தமிழ்நாடே பார்க்குது. அவர் பெரியார் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி. பகுத்தறிவோடு மனிதன் வாழ வேண்டும். மனித சமுதாயம் அந்த 6ஆம் அறிவு பகுத்தறிவை பயன்படுத்தி வாழணும். ஏமாறாதீங்க, விழிப்புணோடு இருங்க, யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. அவருக்கே ஒரு ஸ்டைலில் பேசுவார். அது சொல்லிட்டு எங்கேயுமே ஓட்டெலாம் அவர் கேட்க போலியே. ஓட்டெல்லாம் எங்கேயும் பொறுக்க போகாதனால தான் இந்த சமூகத்தில் எல்லாத்துக்காகவும் சேர்ந்த ஒரு உழைத்தார். ஒரு கோபத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். அது இயற்கையாக நம்ம வீட்டில் நம்ம அப்பா பேசுகிற மாதிரி, நம்ம அப்பா நம்மளை பெற்று வளர்த்துக்காக நம்மளை விட்டுறாங்களா? எத்தனை குடும்பத்தில் மகனை தரகரமாக பேசுகிறாரு ஒரு அப்பா, பேசுகிறாரு இல்லையா? கண்டிப்பாக பேசுகிறாங்களே. அது போல தான் ஒரு தந்தையாக இருந்து தான் சில விஷயங்களை கண்டிச்சார் இல்லையா? அந்த அடிப்படையில் சீமான் பேசுகிறது ரொம்ப நாகரிகற்ற லெவலில் எக்ஸ்ட்ரீம் போகிறார். எல்லாத்துக்கும் கோவற மாதிரி பேசுகிறார். அப்படி பேசக்கூடாது. அது ரொம்ப கண்டனத்துக்குரிய தவறான ஒரு விஷயம். ஒரு தலைவருக்குரிய நடவடிக்கை அது இல்லை. ஒரு தவறான போக்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. எப்படி சார்? போகட்டும், எங்கேயாவது போய் இடிச்சு கீழே கதை முடிஞ்சு போயிடும். அதான் நடக்கும். பிரேக் இல்லாத வண்டி என்ன அவங்க கடைசியா அவ்வளோதான் ஆக்சிடென்ட் ஆகி தான் நிற்கும். அவ்வளோதான் நிற்கும். இப்போ பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படிலாம் கேட்குறாரு சார். பெரியார் என்ன செஞ்சாலும் பெரியார் என்ன சிஎம் இருந்தாரா? கிடையாது. இருக்கிற பல திட்டங்கள் பெரியாரை பார்த்தானே கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா பெண் உரிமையாகட்டும், பல திட்டங்கள், தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை திட்டங்களும் சட்டசபையிலேயே கலைஞர் அவர்களே இது பெரியாருடைய கனவு திட்டம், இது பெண் உரிமை பற்றியா, சமூக நீதியா, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எல்லா மக்களுடைய திட்டங்களையும் பெரியார் கொடுத்து பேசுனது தான் அது சட்டமாக முன்னோடி இது மக்களுக்கு போய் பயனுள்ளது. அதனால் அவர் எவ்வளோ நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காருல்ல, அது ஒன்றும் போதாது அவங்களுக்கு. அவர் ஆட்சியிலே இல்லை, எந்த பதவியிலும் இல்லை. ஆனால் மக்களுக்காக தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே கிராமமாக போய் சாதி சண்டை போடாதீங்கடா, சாதி இல்லை, அது இல்லை, சாமி பேரால் சிலர் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, அதை பண்ணுறது, நம்ம சின்ன சின்ன விஷயம், நிறையா விஷயங்களை பெரியார் தொடர்ந்து நம்ம அதை பேசலாம். மணிகள்லாம் பேசலாம் சார். பெரியார் சப்ஜெக்ட் உள்ளே போனாவே அவ்வளோ விஷயம் பேசலாம். ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பெரியார் தந்தை. பெரியாரை எல்லோருக்கும் பிடித்த தலைவர், எல்லோருக்கும் தெரிந்த தலைவர். அதெல்லாம் நான் பார்த்திபன் சொல்லி தான் பெரியார் புகழை நிலைநாட்டுறது கிடையாது. எனக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் தூக்கி நிற்கிறாங்க. பெரியார் புகழ் ஒரு அணையா விளக்கு, அதோ நிறுத்திக்கலாம். இல்லை, திரு சீமானவர்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. வேற ஏதாவது பேசுறாங்களா சொல்லுங்க? சீமான் மேலாம் விடுங்க, தட்டி இருப்பாங்க, பஸ் பயணி மாதிரி விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அதெல்லாம் பேச முடியாது. தினம் ஒரு குண்டை போட்டுருக்க சார். நேத்தோட பெரியார் கொடுத்த குண்டு என்கிட்ட இருக்கு, பெரியாருங்கிறத வெங்காயத்தை வச்சு நீங்க பிடிக்கிறீங்க, என்கிட்ட தலைவர் கொடுத்த குண்டு தூக்கி போட்டுருவோம் அப்படின்னா சொல்றாரு. கலவரத்தை தூண்டு நினைக்கிறாரு. இந்த கவர்மெண்ட் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி யாராவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சீமான் பணத்தை கொடுத்து ஏதாவது பண்ணி கூட அசைன்மெண்ட் கொடுத்து ஒரு கலவரத்தை உண்டாக்கு, கோவத்தை உண்டாக்கு. அப்போ இதெல்லாம் தண்ணி அடிச்சா ஒரு கோவம் அடிச்சுட்டா பரபர திமுக தான் அடிச்சு அப்படின்னு சொல்லி பழியை போட்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஆட்சி, மக்கள்கிட்ட நல்லா போகுது. எலெக்ஷன் நேரது நல்லா மக்கள் ரசிக்கிறாங்க, தளபதியை ரசிக்கிறாங்க. தளபதியுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எளிய மக்களுடைய ஆட்சி இது. இதை சீர்குலைக்கிறதுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் யாரோ கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்க? யாரோ கொடுத்துருக்கலாம். இந்த இந்தியா தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி கூட கொடுத்துருக்கலாம்.
அப்போ அதுக்காக பணத்துக்காக வேஷம் போடக்கூடிய கும்பலை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பேசுவாங்க. அது சட்டத்தின்படியே சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட முடியாது. இல்லை, நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களே பெரியார கொள்கை தலைவரை ஏற்றுக்கும் போது பெரியார் அப்படி இழிவுபடுத்தி பேச வேண்டிய காரணம் என்ன, நோக்கம் என்ன? பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இவர் நன்றாக உழைத்து வாழ்நாள் முழுவதும் உழைத்து இந்த சமூகத்துக்காக உழைத்து வாழ்ந்த மறைந்த தரம் சொல்ல முடியாது. அவர் உடல்ல தான் மறைஞ்சிருக்க மொழிய அவருடைய புகழ் இன்றைக்கும் உச்சில நிற்குது. இன்னைக்கும் தேவைப்படுது இல்லை? இன்னைக்கும் தேவைப்படுது. பெரியார் தேவைப்படுறாரு. அதனால அவரை இன்னைக்கு ஒரு சீமானோ ஒரு கந்தசாமி ராமசாமி யாரோ பேசிட்டு போறதுனால அவருடைய புகழை யாரும் வாங்கிடும். அவரு வாழ்கின்ற காலத்துல பல எதிர்ப்புல பார்த்தவர், பல விஷயம் இப்போ எதிர்வினை பல பேர் ஆற்றிருக்காங்க. ஆகவே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம். இவ்வளோ நம்ம இந்த மாதிரி டிஃபேட்ல பேச சீமானை வளர்த்திட்டு இருக்கோம். எல்லாருமே தேவையில்ல வளர்த்திட்டு இருக்கிறோம். விட்டுட்டு போயிருக்கிறோம். யாரும் கண்டுக்காத போடுங்க பாருங்க. தெருவில் ஒரு நாய் கொலை இருந்தாலும் நம்மளுடைய கொள்கை தலைவர் பேசும்போது அதை ரிப்ளை பண்ண ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது. யாரும் கண்டுக்காத விட்டா பண்ணணும். ரொம்ப நேரம் குறைச்சி தொண்டை மங்கி போய் என்ன பண்ணு, கடைசியா ஒரு மூலையில எங்கேயோ உடம்பு உட்காந்துக்கும். அதே நாய் நம்மளை கடிச்சிருச்சுன்னா கடிக்கும் போது அடி போடலாம். அதுவரை விட்டு பிடிப்போம். கடிக்கும் போது இப்போ கார்பரேஷன் ஆளுங்களை சொல்லி பிடிச்சிட்டு போய் எங்கே பிடிட்டு போட்டு அடைச்சிட வேண்டியதான். தெருநாய் கடிக்கிற நாய் வெறி நாய்க்கு என்ன பண்ணுறாங்க, கார்பரேஷனில் அதுக்கு மருந்துக்குது இல்லை, பிடிச்சிட்டு போகிறாங்களே. அதனால வெறி நாய்களை ஒரு நாளைக்கு கார்பரேஷன் ஆளில் வச்சு பிடிச்சிட்டு போயிடலாம். அதோட கத்திக்கிட்டே பேசிக்கலாம். விஜய் அரசியலோட வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நாட்டில் எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பதற்கு, மக்களை போய் சந்திப்பதற்கு உரிமை உண்டு. அந்த லெவலில் தான் பார்க்க முடியும். இருக்கிற கட்சிகள் அது ஒரு கட்சி, அவ்வளோதான். அவருடைய கொள்கை தலைவராக பெரியார் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே திராவிட மாடலை ஃபாலோ பண்ணுறாரு எப்படி சார்? பெரியாருடைய பெரியார் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவர், தமது சீர்திருத்தவாதி. தந்தை பெரியார் எல்லாமே இல்லை. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் அந்த வழியில் அப்படியே கொடுத்துவாங்க. ஆகவே யார் கட்சி ஆரம்பித்தாலும் பெரியார் தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியாது. இதை பெரியார் அவர்கள் முன்னே சொன்னேன். பெரியாருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், சமுதாய சீர்திருத்த தலைவர். பல புரட்சிகரமான திட்டங்களை எதிர்த்து போராடியவர். வாழ்க்கையில் பல ஆண்டுகள் சிறையிலே கழித்தவர். மிக செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். நல்லா கேட்டுங்க, அவர் ஒரு சாதாரண நபரும் கிடையாது. ஈரோட்டில் செல்வாங்க அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர். அந்த குடும்பத்தில் பிறந்து ஊர் ஊராக போகிற தலைவிதியா சொல்லுங்கள். ஏதோ ஒன்று பண்ணணும், இந்த நாட்டில் வாழ்கிற மூட நம்பிக்கை அகற்றணும். இப்போ உழைக்கிற மக்கள் நிறைந்த ஒரு நாடு தமிழ்நாடு. இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், இந்த மக்கள் வரணும் அப்படி தானே போனார். அதை தானே எல்லாம் ரசிக்கிறாங்க. கரெக்டுங்களா? எல்லாரும் தான் ரசிக்கிறாங்க. புரட்சிகரமாக ஒன்று பேசுகிறது தான். ஆகவே அந்த லெவலில் இப்போ பெரியார் தவிர்த்து அரசியல் பண்ண முடியாது. 2026 தேர்தலில் உதயநிதியா விஜயா அப்படின்னு ஒரு ஏங்க போட்டி வருது. நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா? 2026 தளபதியுடைய தலைமையில் நல்லாட்சி மலரும், மீண்டும் மலரும். 200 இடத்துக்கு மேலே கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இன்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தூணு போல இருக்கிறார். இன்றைக்கி 2019 நான் எலெக்ஷன் நிற்கும் போது என்னுடைய மாவட்டம்லாம் தோத்துன்னு சொன்னாங்க. திமுக ஜெயிக்காதுன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், பாட்டாளி மகிழ்ச்சி கூட்டணி, பிஜேபி கூட்டணி வலுவாக இருக்காங்க சேலத்தில். நாங்கள் எனக்கு பிரச்சாரம் பண்ணார். ஒரு 10 இடத்துல ஊராக பேசினார். அந்த பேசும்போது ஒரு தன்னிச்சான ஒரு எழுச்சியை ஆரம்பிச்சது. தளபதி வந்தார். வெயிலில் 1 மணிக்கு ஒரு 50,000 பேர் வெயிலில் கோட்டை மைதானத்தில் உட்காந்துருக்காங்க. அப்படி பேசிட்டு போனாங்க 2 பேரும். ஆகவே தளபதிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு இளைஞரணியுடைய தூணாக, இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நபராக, குறிப்பாக இளம் வட்டங்கள், பெண்கள், அதுவும் தாய்மார்களும் ரொம்ப போட்டக்கூடியவர்கள், ரசிக்கக்கூடிய ஒரு இளம் தலைவராக வளர்ந்து வருகிறார். ஆக அவருடைய சப்போர்ட் மிகப்பெரிய திமுக வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்குது. இப்போ திமுகவுக்கு எதிராக 2026 பாருங்க, இவருடைய பிரச்சாரமும் மிகப்பெரிய கை கொடுத்து எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர் அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்பார். திமுக பதவியிலேருந்து இறக்குன்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனியாக இப்போ ஒவ்வொரு கட்சியாக வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் கூட ஆதவ அர்ஜுனா கை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சார், திமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்து நிலையில் பல பேர் வருவாங்க போகிறாங்க. ஆக திமுகவுடைய ஆலமரம், அந்த ஆலமரத்தை வீழ்த்துவதற்கு எந்த கட்சியும் முளைக்க வரல. திமுகவை அழிப்பதற்காக எம்ஜிஆர் சதி திட்டம் பண்ணார், ஜெயலலிதா பண்ணாங்க, பல பேர் பண்ணாங்க. எல்லாம் எங்க கிரானே தெரியல. எல்லாத்தையும் அதே திமுக அசைச்சு பார்த்தது தானே விஜயகாந்த் அவர்கள். அதே இடத்துல விஜய் வர மாட்டாரே. திமுக எல்லோருக்கும் கல்லறை எழுப்பிய இயக்கம். அதில் இந்த இயக்கத்தை பற்றி சாதாரண நினைச்சிடாதீங்க. இது மிகப்பெரிய கிளை அமைப்புகளோட கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு ஆலமரமாக, ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஆலமரமாக தியாக உணர்வோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களும் அதே போல தான். மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்களோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடியவர். ஒரு முதலமைச்சர் நாடு ஃபுல்லாக போகிறாரு. எந்த முதலமைச்சர் போனாங்க சொல்லுங்கள்? ஊராக போய் மனு வாங்குறாரு, தெருவாக போய் மனு வாங்குறாரு. எந்த முதலமைச்சர் வாங்கினாங்க? எல்லா டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுருக்காரு. அரசியலாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இன்றைக்கி உறக்கத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த வழியில் வந்ததுனால ஊராக போகிறாங்க. கலைஞர் என்ன எடுத்துகிட்டு போனார் சொல்லுங்கள்? இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, ஒரு உழைப்பு. அதே தான் அண்ணா. அந்த வழியில் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக எத்தனை முறை, எங்கள் சேலத்தில் 7-8 முறை வந்துட்டார் சேலத்துக்கு. 8 முறை கிட்டத்தட்ட எடப்பாடி 10 வருஷமாக ஒரு 8000 கோடி கொண்டு வந்து கொடுத்தாரு. தளபதி வந்து இந்த 3 ஆண்டுகளே எங்களுக்கு 15000 கோடி, நானும் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன், 15000 கோடி கொடுத்துருக்காரு சேலத்துக்கு. இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்து செஞ்சிட்ருக்காரு. வாக்களித்த மக்களுக்கும் செய்கிறார், வாக்களிக்காத மக்களுக்கும் செய்கிறார். சேலம்லாம் வாக்களிக்கலை, 11 தொகுதியில் 10 தோத்தோம். ஆனால் முதல் கால் வச்சு சேலம் தானே கால் வச்சார், இறங்கியும் போலியே. அப்போ அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சீட்டு கொடுத்துரும் கோவத்தில் இருந்தாரா? இல்லையே. வாக்களித்தால் வாக்களிக்காவிட்டால் என் மக்கள், தமிழ்நாடு மக்கள் என்னுடைய மக்கள். ஒரு முதலமைச்சர் அந்த பார்வையில் தான் அவர் வந்தார். சேலத்தை முத வந்தார். இந்த கொரோனா காலத்தில் 1000 படுக்கை வசதி கொண்டு ஆக்சிஜன் வசதியோட படுக்கை வசதியோடு இந்தியாவில் இல்லாத அளவுக்கு சேலத்தை உருவாக்கினார், வந்து திறந்து வைத்தார். எத்தனை திட்டங்கள் சேலத்தில் இந்த குறுகிய காலத்துங்களில் அவ்வளோ கொடுத்துருக்காரு. 15000 கோடிக்கு நலத்திட்ட உதவியில் வாரி வழங்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துட்ருக்காரு. ஆகவே ஒரு சிறந்த ஆட்சி 2026 மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக நான் தளபதி அவர்கள் பதவி ஏற்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தொலைக்காட்சியில் பேசுகிற வாய்ப்பை வழங்கியதற்காக உங்கள் நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு கேட்கான்னு சொல்லி நீங்களே முடிச்சிட்டீங்க. மிக்க நன்றி சார். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.